இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 32:17 நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். பிரியமானவர்களே, ஒரு நீதிமானுக்கு சமாதானமும் சுகமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது நாம் எதற்காக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பாடுபட்டு சேர்த்து வைத்து அபகரித்து சேர்த்து வைத்து ஓடுகிறோம் தேடுகிறோம் என்றால், நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், எல்லோரும் நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்கு தானே. அப்போ வேதம் சொல்லுகிறது, நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அதனால் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா ஒரு லாபமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் என்னதான் சேர்த்து வைத்து எல்லாவற்றையும் ஓடி ஆடி தேடினாலும் இருதயத்தில் சமாதானமும் அமைதியும் சந்தோஷமும் இல்லாமல் இருதயத்தில் கலக்கத்தோடும் வேதனையோடும் இருந்தால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ இந்த சுகம் சமாதானம் எதனால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், நீ நீதியை கொண்டு நியாயத்தை செய்யும் பொழுது, எல்லோரிடம் சமாதானமாய் இருக்கும் பொழுது, நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, நீதிமானுக்கு நீ கேளாத சமாதானம் கிடைக்கும். எல்லோரும் அவரை நேசிப்பார்கள், எல்லோரும் சமாதானமாக அவரிடத்தில் இருப்பாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீதிமானாக நடக்கிறவர்களுக்கு அமெரிக்கையும் சுகமும் இருக்கும். அமெரிக்கை என்பது சுகம், சமாதானம், அமைதி, மகிழ்ச்சி எல்லாவற்றையும் சேர்த்தது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நீ நீதிமானாய் நடக்கிற பட்சத்திலே உனக்கு சமாதானம் எல்லோரிடத்திலும் கிடைக்கும். நீ சுகமாயிருப்பாய், நீ மகிழ்ச்சியாயிருப்பாய், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உன்னை எல்லோரிடத்திலும் ஆசீர்வாதமாய் வைத்து உன் தலையை உயர்த்துவார். ஆமென்.